ஹாய் guys, நான் நைட். வெல்கம் டு கார்னியா. நம்ம ஃபிசியாலஜியில் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அந்த மாலிக்யூல்ஸ் அவங்களாம் வந்து ஏடிபியை வந்து டைரெக்டாக டிபெண்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆவாங்க. அதே இந்த செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏடிபியை இன்டைரக்டாக டிபெண்ட் ஆகி அந்த மாலிக்யூல்ஸ் ஆர் அயான்ஸ் வந்து இன்டைரக்டாக ஏடிபியை டிபெண்ட் ஆகி சேனல்ஸ் வரையா கிராஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஃபினாமினன் தான் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து அப்படின்னு என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு நெஃப்ரான் இல்லைன்னா ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த லூமன் சுற்றி இருக்க அந்த என்ட்ரோசைட்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். ஸோ இதுதான் அந்த செல்லுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த செல்லு, இதுதான் வந்து சேனல். இந்த சேனல் என்ன அப்படின்னா Na+K+ATPase சேனல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஏன்னா இது வந்து லூமன். என்ன லூமன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் லூமன். ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் லூமன். இது அந்த லூமனை சுற்றி இருக்க அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வாலோட செல் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதோட செல்லு, இது வந்து அதோட லூமன். எதோட செல் எதோட லூமன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனோட செல்லு, ஸ்மால் இன்டெஸ்டைனோட லூமன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு. ஸோ நம்ம அந்த குளுக்கோஸ், ஸோ வந்து நம்ம அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகி இங்கே வந்து குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இப்போ போகணும். ஐ மீன் இந்த செல்ஸ்க்குள்ளே போகணும். ஸோ இந்த செல்ஸ்குள்ளே எப்படி போகலாம் அப்படின்னா நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் பாருங்க. நான் கொஞ்சம் இந்த செல்ஸ் கொஞ்சம் அழிச்சிக்கிறேன், கொஞ்சம் பெருசாக வரைகிறதுக்காக. அப்போ தான் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த செல்லு. ஓகேங்களா? இது லூமன். இப்போ இந்த இந்த செல்குள்ள வந்து Na+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த Na+K+ சேனல் மூலயமா இந்த சேனல் வந்து ஏடிபியை யூஸ் பண்ணி என்ன பண்ணும், இந்த Na+ வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளில அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக லூமனில் வந்து Na+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, செல்லில் வந்து Na+ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகுது. ஓகேவா? இது ஏடிபி யூஸ் பண்ணி இந்த Na+ அயான்ஸ் வந்து செல்குள்ளேருந்து வெளில வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா லூமனில் Na+ அதிகமாக இருக்குது, செல்லில் Na+ கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு கிரேடியன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன கிரேடியன்ட்னா இப்போ லூமனில் அதிகமாக இருக்குது, செல்லில் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பேசிவாக இந்த Na+ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்ல உள்ள. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து இப்போ என்னாச்சு, இந்த Na+ வந்து இங்கே கம்மியாயிடுச்சு, ஆனால் இங்கே வந்து Na+ வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே அதிகமான Na+ இருக்கனால இது வந்து ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் மூலிமா இப்படி உள்ளே போகும். ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு கிரேடியன்ட். ஸோ இது ஒரு பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ Na+ இப்படி உள்ளே போகும்போது இதோடு சேர்ந்து குளுக்கோஸும் இப்படி உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து Na+ தான் Na+K+ATPase அந்த சேனல் மூலயமா Na+ தான் ஏடிபி யூஸ் பண்ணி வெளில வந்துச்சு. இப்போ அது ரொம்ப வெளில வந்தனால அது ஒரு கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகி அது ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா உள்ளே போகுது. ஸோ இது உள்ளே போகும்போது அது கூட குளுக்கோஸும் அப்படி போகிறனால இந்த இந்த குளுக்கோஸ் வந்து உள்ளே போச்சு. ஆனால் இது வந்து ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் பேர் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா இது வந்து ஏடிபி யூஸ் பண்ணுச்சு, ஆனால் எப்படி யூஸ் பண்ணுச்சு, டேரெக்டாக யூஸ் பண்ணுச்சா, இல்லை இன்டெரக்டாக யூஸ் பண்ணி இந்த குளுக்கோஸ் வந்து லூமன்ல இருந்து உள்ள செல்குள்ளே போச்சு. ஓகேங்களா? ஸோ பட் எப்படி Na+ தான் ஏடிபி யூஸ் பண்ணுச்சு, ஆனால் அதோட ஹெல்ப் மூலயமா இந்த குளுக்கோஸ் உள்ள போயிடுச்சு. ஸோ இது மூலயமா இதுல உங்களுக்கு தெரியல, இது ரொம்ப இன்டெரக்டாக இருக்குது. ஸோ வந்து இது இன்டெரக்டாக ஏடிபி யூஸ் பண்ணுறதுனால இது பேர் வந்து செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் பை.